இது நம்ம பண்ண ரியாக்ஷன். அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. அதுல கிங்சான் என்ன பண்றீங்க? நான் என் மாப்பிளைக்கு ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வாய் இவ்வளோ மைக் வச்சுனா எனக்கு ரியாக்ஷன் தரணும் கொஞ்சம். சிக்னேச்சர் வாக் ஒன்னு இருக்கும்ல சிவாங்கிக்கு. அஸ்வின் வரியா பாப்பா எல்லாரும் நடக்கக்கூடிய ஈஸியான வாக். இது இவங்க ஃபேமிலி வாக். அவங்க ஃபேமிலி வாக் இது. பின்னல இருந்து வருமா? ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை உனக்கல்லவா செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்ல. ரொம்ப அழகா இருந்தது, அருமையா இருந்தது இந்த ஒரு அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப். இது உண்மையிலேயே கடைசி வரைக்கும் தொடரணும். நாளைக்கு சிவாங்கி கல்யாணம் ஆகும்போது அவளுக்கான நகை, அந்த வீடு வாங்கி கொடுக்கறது எல்லாத்தையுமே நீயே ஒரு அண்ணனா இருந்து பண்ணணும் நான் மனசார வேண்டிக்கிறேன். இல்லடா உனக்கு புரியலையா? அது எப்படி ஸ்டேஜ்ல பேசினா மட்டும் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், புடவ மடிக்கையில் உன்னத்தான் மடிக்கிறேன், ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோள தூங்கிடுவேன், உனக்காக 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 வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன். இப்போ அஸ்வின் கூட நான் க்ரஷ் அப்படிலாம் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். எல்லா அப்பா அம்மாவும் வந்து ஐயோ நம்ம பொண்ணு இப்படிலாம் வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் என் அம்மா அப்பா மட்டும்தான் வந்து கியூட்டா அந்த பையனும் நல்லா இருக்கான், நீ எல்லாம் போய் அந்த பையனை போய் அப்படி வந்து என் அம்மா வந்து அந்த பையன் நல்லா இருக்கான் நீயும் அவனும் எப்படி செட் ஆகும் அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா வந்து கிடைச்சது உண்மையிலேயே வந்து இந்த உலகத்திலே நம்மளை வந்து தப்பாக சொல்லாமல் ஒரு இல்லாத ஒரே ஜீவன் வந்து தாய் தந்தை 2 பேர் தான். மீதி அண்ணன் தம்பி கூட நம்மளெல்லாம் அப்படி சொல்லுவாங்க, அப்பா அம்மா மட்டும்தான். அதனால் அப்பா அம்மா மதி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா ஒரு வயிற்றில் அவங்களை நான் பிறக்கலை, ஆனால் வந்து ஒரு தங்கச்சி அப்படின்னு ஒரு பாண்டிங் கொடுத்து நீ சேஃபாக குழந்தைய பார்த்துக்கோ, ஏதாவது நீ பாப்பா கிளம்பிட்டாளா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உண்மையாக லவ் யூ அம்மா அப்பா. தேங்க்யூ ஸோ மச். அதனால வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். முழுசா உனக்கென நான் வாழுறேன், புதுசா தினம் என பார்க்கிறேன், அழுதா தோழல நான் சாஞ்சுப்பேன், அளவில்லாம ஆசை வைக்கிறேன், ஏனோ தானோ இன்று போல நானும் எல்லாம் நீயே இன்று மாறுதே, யாரோ எல்லாம் நேரம் வந்த பின்னும் உன் காதல் ஒன்று கண்டேன் பெண்ணே. அவ்வளவுதான்.